கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய நாளுக்கான தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தியான தலைப்பு கடுகு விதையளவு விசுவாசம். தியான பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த வேத பகுதியை குறித்து தியானிப்பதற்கு முன்பாக இதன் சில ஆழமான இரகசியங்களை அறிந்து கொள்வது நமக்கு மிகுந்த உபயோகமாக இருக்கும். நீங்கள் சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும் என்ற வாசகத்தில் சொல்ல என்ற வார்த்தையின் மூல மொழியான கிரேக்கத்தின் அடிப்படையில் முழுமையடையாத வினைமுற்றாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு செயல் நடந்து முடியும் வரை விடாமல் சொல்லிக்கொண்டே இருத்தல். இரண்டாவதாக, கடுகளவு விசுவாசம் அல்ல, கடுகு விதையளவு விசுவாசம். விசுவாசத்தின் அளவல்ல, விசுவாசத்தின் தன்மை. மூன்றாவதாக, அது நம்முடைய கண்கள் காணும்படியாக இருக்கும். வேரோ தண்டோ கிளைகளோ இல்லையெனில் அது விதையாகவோ இருக்க முடியாது. நம்முடைய விசுவாசமும் அதுபோலத்தான். உள்ளத்தில் வேரூன்றி உடல் முழுமைக்கும் பரவி இருக்க வேண்டும். அதாவது ஆவிக்குரிய வளர்ச்சியை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போதுதான் நாம் எதற்காக முழு விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்ற காரியத்தை தேவன் நம் கண்முன் கொண்டு வருவார். அது தேவ நாம மகிமைக்காகவும் அதன் மூலம் தேவனுடைய சித்தம் நம் வாழ்வில் நிறைவேறும்படியாகவும், மேலும் இதற்காக நாம் ஏறெடுக்கின்ற ஜெபம் அது நடக்கும் வரை தொடர்ந்து ஏறெடுக்கப்பட்டு அதற்கான கிரியையும் சரியான வழியிலே செய்வதாய் இருக்க வேண்டும். விசுவாசமாயிருந்து தேவ சித்தம் நம் வாழ்விலே நிறைவேற நம்மை ஒப்பு கொடுப்போமாக. ஆமேன்.